தெலங்கானா மாநிலத்திலிருந்து தமிழக காவல்துறையின் பணிகள் குறித்து அறிந்து கொள்ள 26 IPS பயிற்சி அதிகாரிகள் சென்னை வந்துள்ளனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய போலீஸ் சர்வீஸ் பயிற்சி அகாடமியில் பயிற்சி பெறும் IPS அதிகாரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து அங்கு சென்று அறிந்து கொள்வார்கள். அதுபோல் தமிழ்நாடு காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ள 26 IPS பயிற்சி அதிகாரிகள் ஹைதராபாத்தில் இருந்து விமானத்தில் சென்னை வந்தனர். அவர்களை தமிழ்நாடு காவல்துறையினர் வரவேற்று அழைத்து சென்றனர். தமிழ்நாடு போலீஸ் DGPயை சந்தித்து பேசும் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் போலீசாரின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. சென்னையில் இருந்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு பணி மாறுதலாகி செல்லும் தலைமை நீதிபதி ஸ்ரீராம் விமான நிலையத்தில் காவலர்கள் மற்றும் நீதிமன்ற அதிகாரிகளை தேடி சென்று கைக்குலுக்கி விடைபெற்று சென்றார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த KR ஸ்ரீராம் ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். அவர் ராஜஸ்தான் செல்வதற்கு சென்னை விமான நிலையத்திற்கு வந்தபோது அங்கிருந்த போலீசார் மற்றும் உயர்நீதிமன்ற அதிகாரிகளுடன் கைகுலுக்கி விடைபெற்று சென்றார். ஒவ்வொருவரையும் நீதிபதி தேடி வந்து விடைபெற்று சென்றது போலீசாரிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா இன்று பதவியேற்க உள்ளார். ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த அவர் சென்னைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். அவரை விமான நிலையத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். இந்நிலையில் நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பதவியேற்கிறார். அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.